ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மீதமான சப்பாத்தி வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதோடைய டேஸ்ட் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். இதை நீங்கள் சப்பாத்தியிலே தான் செஞ்சீங்க அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. உண்மையிலே டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இது குறைவான நேரத்தில் பண்ணிடலாம். இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் வந்து 3 சப்பாத்தி எடுத்திருக்கேன். இது வந்து நைட்டு மிச்சமான சப்பாத்தி, அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்போவே செஞ்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தியை வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படிலாம் இந்த மாதிரி பிச்சு கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சப்பாத்தி இருக்கோ அவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 3 சப்பாத்தி தான் இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ண சப்பாத்தியை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும் அப்படின்னலாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக ரவை பதத்துக்கு இருந்தாலே கரெக்டாக இருக்கும். பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக அரைஞ்சி வந்துடும். இப்போது அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம அளந்து எடுத்துக்கணும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் அளந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் மெஷரிங் கப்பில் கூட அளந்து எடுத்துக்கலாம். அளந்து எடுக்கிறப்ப தான் நம்மளால் வந்து கரெக்டாக தண்ணியோட அளவு சேர்க்க முடியும். அதுக்காக தான் அளந்து எடுக்கிறோம். எனக்கு வந்து இந்த குட்டி கப்பில் வந்து எனக்கு 1.5 கப் அளவுக்கு கிடச்சிது. இதை அளந்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம வந்து சுகர் அளந்து எடுத்துக்கணும். 1.5 கப் அளவுக்கு நமக்கு இந்த சப்பாத்தி அரைச்சது வந்து கிடைச்சதுனால நம்ம 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு ஆவரேஜான ஸ்வீட்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு நல்ல ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். அடுத்ததாக அதில் கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பாதாம், முந்திரி அந்த மாதிரி இல்லை வேறு நட்ஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சு பபிள்ஸ் ஆகி வந்ததும் வெளியில் எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே நெய்யில் நம்ம அளந்து வச்சுருக்கக்கூடிய அந்த சப்பாத்தி தூள் அதை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இதிலேருந்து ஒரு நல்ல மணம் வரும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகும். அது வரைக்கும் நான் அதை ரோஸ்ட் பண்ணால் போதும். அதிகபட்சமாக ஒரு 4 மினிட்ஸ் வரைக்கும், அதுவே அதிகம். அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 3 to 4 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆனதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 3/4 கப் அளவுக்கு சுகர் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆவரேஜான ஸ்வீட்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு நிறைய ஸ்வீட்னஸ் தேவை அப்படின்னா இன்னும் ஒரு 1/4 கப் சேர்த்து 1 கப் அளவுக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் பொடியாக கூட சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் விட்டுறலாம். இது வந்து ஆப்ஷனல். ஏலக்காய் சேர்த்து மறுபடியும் ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். 1.5 கப் அளவுக்கு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு இது கூட கலருக்காக வந்து நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு கலர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இதையும் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடும். இது கிட்டத்தட்ட கேசரி பதத்துக்கு வந்து நமக்கு ரெடியாகி வரும். 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் தான் ஆகும். ரொம்ப டைம் எடுக்காது. இதில் சேர்த்துருக்கக்கூடிய தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகி வந்ததுக்கப்புறமா கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒரு டைம் நல்லா வந்து கலந்து விட்டுறணும். கலந்து விட்டு இது கடைசியாக வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சோம் இல்லையா ட்ரை கிரேப்ஸ், அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கனாலும் அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக இந்த கன்சிஸ்டன்சிக்கு கேசரி மாதிரி ரெடியாகி வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ சுட சுட சர்வ் பண்ணிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மீதமான சப்பாத்தியில் மேக் பண்ண ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.